வணக்கம் உறவுகளே. விஷயம் இப்ப முற்றிலும் கைமீறி போயிட்டது. மத்திய கிழக்குல இருந்து இப்ப வார செய்திகள் ஒவ்வொன்றும் அடிவயிற்றை கலங்க வைக்குது. இதுவரைக்கும் நாங்க ஏவுகணைகள் ஏவப்பட்ட செய்தியைத்தான் பார்த்தனாங்க. ஆனா இப்ப அல் ஜசீரா கொடுத்திருக்கிற பிரேக்கிங் நியூஸ் என்னண்டா, ஈரானோட ஏவுகணைகள் இப்ப இஸ்ரேலோட மைய பகுதியில நேரடியா விழுந்து வெடிச்சிருக்கு. விடியற்காலையில இருந்து ஒரு நிமிஷம் கூட இடைவெளி இல்லாம ஈரான் ஏவுகணைகளை குழிஞ்சு கொண்டிருக்கு. இஸ்ரேலோட வான் பாதுகாப்பு வேலிகளை உடைச்சு கொண்டு மத்திய இஸ்ரேல்ல 2 இடங்கள்ல ஏவுகணைகள் நேரடியா விழுந்திருக்கு என்று முதற்கட்ட தகவல்கள் சொல்லுது. அங்க இப்ப அவசர கால மீட்பு படையினர் அலறிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றனர். இதுவரைக்கும் உயிர் சேதங்கள் என்ற விவரம் வெளியாகல. ஆனா சேதங்கள் பயங்கரமாயிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. சுருக்கமா சொன்னா இஸ்ரேல் இப்ப மரண பயத்துல உறைஞ்சு போயிருக்கு. இஸ்ரேலோட கடற்கரை நகரங்களான டெல் அவீவ் மற்றும் ஹைஃபா ஆகிய இடங்களில இருந்து இப்ப வார காட்சிகள் எல்லாம் பயங்கரமாயிருக்கு உறவுகளே. விடியற்காலையில இருந்து சைரன் சத்தங்கள் நிக்கவே இல்ல. மக்கள் ஒரு செகண்ட் கூட பதுங்கு குழியை விட்டு வெளியில வர இயலாத நிலைமையில இருக்கினம். ஆனா விஷயம் இஸ்ரேலோட மட்டும் முடியல. இப்ப பக்கத்துல இருக்கிற குவைத் நாட்டுல இருந்து ஒரு பகிர் செய்தி வந்திருக்கு. குவைத் சர்வதேச விமான நிலையத்தை குறிவச்சு ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்ல அங்க வேலை செய்த பணியாளர்கள் சிலருக்கு காயம் ஏற்பட்டிருக்குது என்று குவைத் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருக்கு. விமான நிலையத்தோட பயணிகள் கட்டடம் சேதமடைஞ்சிருக்கு. குவைத் இப்பவே எமர்ஜென்சி நிலைய அறிவிச்சு விமான நிலையத்தை முடக்கி வச்சிருக்கு. இது வெறும் ராணுவ தாக்குதல் இல்ல, சிவிலியன் விமான நிலையங்கள் மேல நடத்தப்படுற நேரடி தாக்குதல். இதுக்கிடையில உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான துபாய் நாட்டுல இருந்தும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு. துபாயோட பாமயில் பக்கத்துல இருந்து பாரிய புகை மூட்டம் எழும்புறத ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தி இருக்கு. அந்த இடத்துல இப்ப தீப்பிடிச்சு எரிஞ்சு கொண்டிருக்கு என்று சொல்லப்படுது. இதுவும் ஏவுகணை தாக்குதலா இல்ல வேற என்ன என்று இன்னும் யாருக்கும் தெரியல. ஆனா ஒன்று மட்டும் உறுதி, அமைதியா இருந்த வளைகுடா நாடுகள் இப்ப ஒன்றொண்டா போருக்குள்ள இழுக்கப்படுது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு இஸ்ரேல் சும்மா இருக்குமா? இஸ்ரேல் ராணுவம் இப்ப ஒரு அதிரடி அறிவிப்பை விடுத்திருக்கு. உங்களுடைய ஏவுகணைகளை எங்க இருந்து ஏவுறீங்களோ அங்கேயே வந்து அடிப்போம் என்று சொல்லி ஈரானுக்குள்ள இருக்கிற ஏவுகணை ஏவுதளங்கள் மேல இஸ்ரேலிய வான்படை இப்ப நேரடி தாக்குதல ஆரம்பிச்சிட்டுது. அதாவது போர் இப்ப இஸ்ரேல் மண்ணில இருந்து ஈரான் மண்ணுக்குள்ளேயும் முழு வீச்சுல பாய தொடங்கிட்டுது. இப்ப நிலைமைய நல்லா யோசிச்சு பாருங்க உறவுகளே. ஒரு பக்கம் இஸ்ரேல்ல குண்டுகள் விழுது, இன்னொரு பக்கம் குவைத் விமான நிலையம் தகர்க்கப்படுது, துபாயில கரும்புகை எழும்புது. இதுக்கிடையில இஸ்ரேல் ஈரானுக்குள்ளேயே புகுந்து தாக்குது. இது சும்மா 2 நாடுகளுக்கு இடையிலான சண்டை இல்ல. இதுதான் நாங்க இவ்வளவு காலமா பயந்த அந்த 3ஆம் உலக போர். அல் ஜசீரா வெளியிடுற ஒவ்வொரு செய்தியும் இப்ப உலகத்தையே அதிர வைக்குது. ஈரானோட இந்த தாக்குதல்கள் இன்னும் நிக்கல. ட்ரோன்களும் ஏவுகணைகளும் வானத்துல மேகம் மாதிரி மிதந்து கொண்டிருக்கு என்று தகவல்கள் சொல்லுது. இனி அமெரிக்கா என்ன செய்யும்? டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன அந்த மரண எச்சரிக்கை இப்ப பலிக்க போகுதா? இல்லாட்டி மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவை விரட்டி அடிக்க போகுதா? உங்களோட கருத்து என்ன உறவுகளே? குவைத் விமான நிலையம் மேல நடந்த இந்த தாக்குதல் சரியா? துபாயில என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்ல உங்களோட ஆழமான கருத்துக்களை பதிவு செய்யுங்கோ. அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாத இந்த மாபெரும் ரணகளத்தோட அத்தனை லைவ் அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைந்திருங்கோ. நன்றி.